எனக்கு பிடிச்சவனே என் நெஞ்சில் தீய விதைச்சவனே. அப்படி தாங்க இருந்துச்சு இன்றைக்கி லைவ் பார்த்தவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே ப்ளஷ் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளாக சபரியும் விக்ரமும் ஒரு ஹைப் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது துஷார் வரும்போது என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்கும், ஒரு வேளை திட்டுவானோ, ஒரு வேளை பாசமாக இருப்பானோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இன்றைக்கி துஷார் உள்ளே வரும்போது அவர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது லிட்ரலாக அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே ப்ளஷ் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க, இன்க்ளூடிங் அரோரா அண்ட் துஷார். அவ்வளோ வெக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்லேயும். அதாவது ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு. துஷார் உள்ளே வந்தோடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் ஹக் பண்ணி பேசிக்கிட்டே வருவாங்க. ஆனால் அரோராவை கண்டுக்கவே மாட்டார். அரோரா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வருவானா மாட்டானா அப்படின்னு. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்திருக்கும். ஏன்னா மற்ற சில ஹவுஸ்மேட்ஸ்லாம் உள்ளே வரும்போது ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சைட்லேருந்து ஜெஷர் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அரோரா ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அவர் க்யூட்டாக வந்து ஒரு ஹக்கு கொடுப்பாங்க, ஒரு 5-6 செகண்ட்ஸ் ஹக். அது பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து தனியாகவே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது நீ எதுக்கு அழுகிற, என் பேரை சொன்னால் ஏன் நீ அழுகிற, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ அரோரா வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அகெயின் துஷார் சொல்லுவார், நான் அட்மிட் ஆகி போனதுக்கு நீ ரீசனே இல்லை, நீ ரொம்ப நல்லா விளையாண்ட அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. நிஜமாகவே துஷார் வந்து ஒரு ஜெம்முங்க, அவ்வளோ க்யூட்டாக இருந்தார் இன்றைக்கி. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்களை டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் நீங்கள் நைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் ஆகிருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்லி வர்த் இட். எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் இது ப்ரோமோலேயே இன்றைக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வன்மத்தை கொட்டி வச்சுருக்காங்க மக்கள். இவன் அப்படி அவன் இப்படி அப்படின்னு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாரு அண்ட் கம்ரு மட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நீங்கள் தப்பு சொல்கிறீங்க, இவங்கள மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரும் கம்ரும் பண்ணுற மாதிரியே இவங்க பண்ணாங்க. இவங்க பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸா லவ்வர்ஸா இல்லை வெளியில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் இவங்க பண்ணுறது பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஆல்சோ பிரஜனும் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தாங்க, அமித்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி நைட் எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். வீடே ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. இனி நம்ம கனியும் மட்டும் வந்தாங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டியோட என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கும் அது. ஹோப்ஃபுல்லி கனி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் இன் த பிக் பாஸ் ஹவுஸ். என்ன தான் எல்லாரும் இருந்தாலும் சில மிஸ்ஸிங்கான ஆட்கள் வந்தாலும் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நம்ம கம்ரு, பாரு அண்ட் சாண்ட்ரா என்ன தான் இவங்க சில தப்பு பண்ணி ரெட் கார்டு வாங்கிட்டு போனாலுமே மக்களுக்கு அவங்க மேலே இருக்கிற பிரியம் அப்படியே தாங்க இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இவங்க வந்து ஃபினாலேக்கு வரணுன்னு தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. பட் சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு.